ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரை முடிவு செய்வதில் நீடிக்கும் இழுபறி. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கடும் வாக்குவாதம். எதிர்க்கட்சித் தலைவரை முடிவு செய்ய இயலாமல் பாதியில் முடிந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். மாண்புமிகு அம்மா நினைவிடத்தில் ஓபிஎஸ், இபிஎஸ் ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பு. நான்கு பேர் கொண்ட தமிழகத்தின் புதிய அமைச்சரவை பொறுப்பேற்பு. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழா. நகர பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டம் இன்று முதல் அமல். குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் வழங்கவும் தமிழக அரசு உத்தரவு. ஆவின் பால் விலையை லீட்டருக்கு 3 ரூபாய் குறைத்து தமிழக அரசு உத்தரவு. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அரசாணை வெளியீடு. கிருஷ்ணகிரியில் ஆவின் நிறுவன ஊழியர்கள் தர்ணா போராட்டம். பல மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்குவதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மாநகர புதிய காவல் ஆணையராக சங்கர் ஜிவாலை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக தாமரை கண்ணன், தமிழக உளவுத்துறை ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம். புதிய தலைமை செயலாளராக வே. இறையன்பு நியமனம். தமிழக அரசு உத்தரவு. புதுச்சேரி மாநில முதலமைச்சராக என். ரங்கசாமி பதவியேற்பு. பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு 26,000 தாண்டியது. ஒரே நாளில் 197 பேர் பலி. சென்னையில் கொரோனா தினசரி பாதிப்பு 7,000 நெருங்குகிறது. ஒரே நாளில் 6,738 பேருக்கு கொரோனா பாதிப்பு. திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கேரளாவில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல். கொரோனா 2ஆம் அலையை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை. கர்நாடக மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு. கொரோனா பரவலை தடுக்க பொது முடக்கத்தை அமல்படுத்தி மாநில அரசுகள் நடவடிக்கை. ஆந்திராவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள முண்டியடித்த மக்கள் கூட்டம். சுகாதார மையத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததால் பரபரப்பு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு மிகவும் வருத்தமளிக்கிறது. காங்கிரஸ் எம்பிக்கள் குழு கூட்டத்தில் சோனியா காந்தி வேதனை. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி. நியூசிலாந்துடன் மோதும் இந்திய அணி வீரர்கள் பட்டியல் அறிவிப்பு. சீனாவின் சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு உலக சுகாதார நிறுவனம் அனுமதி. அவசர கால பயன்பாட்டிற்கு மட்டும் பயன்படுத்த ஒப்புதல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அதிமுகவுக்கு ஒரே தலைமை வேண்டுமென அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ், ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நேற்று நடைபெற்றன.
அப்போது அலுவலகத்தில் கூடியிருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களிடையே அதிமுகவுக்கு ஒரே தலைமை வேண்டுமென கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு வந்திருந்த முன்னணி நிர்வாகிகள் தனியாக கூடி ஆலோசனை நடத்தினர். அதில் இழுபறி நிலையே தொடர்ந்து நீடித்தது. இதன் பின்னர் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்திலும் இந்த பிரச்சினை வெடித்தது. எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் தேர்தலில் தோல்வியடைய நேரிட்டதாக கூட்டத்தில் ஓபிஎஸ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டதால் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் சலசலப்பு நிலவியது. இதனால் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை முடிவு செய்ய இயலாமல் கூட்டம் பாதியில் முடிந்தது. இதன் பின்னர் ஓபிஎஸ், இபிஎஸ் உள்ளிட்டோர் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் மாண்புமிகு அம்மா நினைவிடங்களுக்கு சென்றனர். அங்கும் இருதரப்பு ஆதரவாளர்களும் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு கோஷங்களை எழுப்பி எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர். இதனால் பரபரப்பான சூழல் உருவானதால் ஓபிஎஸும் இபிஎஸும் செய்வதறியாது திகைத்தனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்து விரைவாக வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் 33 புதிய அமைச்சர்களும் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வரிலால் புரோஹித் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. திரு ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து துரைமுருகன், கே.என். நேரு, ஐ. பெரியசாமி, ஏவா வேலு உள்ளிட்ட 33 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் அதிமுக சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்றார். அவருடன் தனபால், பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும் பங்கேற்றனர். மதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு வைகோ, காங்கிரஸ் மாநில தலைவர் திரு கே.எஸ். அழகிரி, பாஜக மூத்த தலைவர் திரு இல கணேசன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல்ஹாசன், திமுகவின் தேர்தல் வியூக வல்லுநரான பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பால் விலை லீட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா நிவாரணமாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக இந்த மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் ஆவின் பால் விலை வரும் 16ஆம் தேதி முதல் லீட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிபுரியும் மகளிர், உயர்கல்வி பயிலும் மாணவிகள் உள்ளிட்ட மகளிர் நகரங்களில் இயக்கப்படும் சாதாரண அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் இன்று முதல் கட்டணம் இல்லாமலும் பேருந்து பயண அட்டை இல்லாமலும் பயணம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் மருத்துவ கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான கோப்புகளில் முதலமைச்சராக நேற்று பதவியேற்றுக் கொண்ட திரு ஸ்டாலின் கையெழுத்திட்டிருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கொள்முதல் விலையில் பசும்பால் லீட்டருக்கு 4 ரூபாயும், எருமை பால் லீட்டருக்கு 6 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பசும்பால் விலை லீட்டருக்கு 28 ரூபாயில் இருந்து 32 ரூபாயாகவும், எருமை பால் விலை லீட்டருக்கு 35 ரூபாயில் இருந்து 41 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் கடந்த பல மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டி ஆவின் நிறுவன ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி சேலம் சாலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியமான ஆவின் செயல்பட்டு வருகிறது. அங்கு அடிப்படை ஊழியர்களாக சுமார் 180 பேர் பணியாற்றி வருகின்றனர்.
இந்த நிலையில் ஆவின் நிறுவன ஊழியர்கள் நேற்று திடீரென நுழைவாயில் முன்பு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாக குறித்த நாளில் ஊதியம் முறையாக வழங்கப்படுவது இல்லை என்றும், இது தொடர்பாக பொது மேலாளரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். கொரோனா நோய் தொற்று காலத்திலும் அத்தியாவசிய தேவையான பால் உற்பத்திக்காக இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருவதாகவும், ஆனால் கடந்த மாத ஊதியம் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்றும், மாதம் தோறும் தவறாமல் மாத இறுதிக்குள் அரசு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தற்பொழுது வந்திருக்கின்ற பொதுமேலர் அவர்களும் மற்றும் ஆணையர் அவர்கள் இந்த மாதம் ஒன்று பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்ற காரணத்தால் தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஏன் எங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கேட்டால் பணம் இல்லை என்று சொல்லி எங்களை கட்டி கழிக்க வருகிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையாளராக இருந்த திரு மகேஷ்குமார் அகர்வால் உள்பட 3 IPS அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக அரசின் கூடுதல் முதன்மை செயலாளர் திரு பிரபாகர் வெளியிட்டுள்ள உத்தரவில், சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் அகர்வால் மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக IPS அதிகாரி திரு சங்கர் ஜிவால் புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு ADGP-யாக திரு ஜெயந்த் முரளி மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக திரு தாமரை கண்ணன் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழக உளவுத்துறை ADGP-யாக திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தலைமை செயலாளராக திரு இறையன்பு நியமிக்கப்பட்டுள்ளார். திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான புதிய அமைச்சரவை நேற்று பதவியேற்றுக் கொண்டது. இதையடுத்து பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசின் தலைமை செயலாளராக திரு வே இறையன்பு நியமிக்கப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர், சுற்றுலாத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொறுப்புகள் வகித்த திரு இறையன்பு தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளராக பணியாற்றியுள்ளார். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினின் செயலாளர்களாக 4 IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக திரு உதயச்சந்திரன் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஈரோடு, மதுரை மாவட்டங்களில் ஆட்சியராக இருந்துள்ளார். தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் கழகம், தமிழ்நாடு மக்கள் தொடர்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் பணிபுரிந்துள்ளார். கீழடி அகழாய்வு பணியில் இவரது பங்கு முக்கியமானதாகும். 2வது செயலாளராக விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திரு உமாநாத் IAS நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் கோவை மாவட்ட ஆட்சியராகவும் மருந்துகள் துறையிலும் பணிபுரிந்துள்ளார். 3வது செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திரு MS சண்முகம் தற்போது அருங்காட்சியகம் துறை ஆணையராக உள்ளார். 4வதாக அனு ஜார்ஜ் IAS தற்போது தொழில்துறை ஆணையராக இருந்து வருகிறார். முதலமைச்சரின் செயலாளர் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நேற்று பொறுப்பேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 30 இடங்களில் 16 இடங்களை கைப்பற்றி NR காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. NR காங்கிரஸ் கூட்டணியின் சட்டமன்ற கட்சி தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவரை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுத்தார். அதன் அடிப்படையில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் திரு ரங்கசாமி புதுச்சேரியின் 20வது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எனினும் அவருடன் அமைச்சர்கள் யாரும் நேற்று பதவியேற்கவில்லை. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 26,000-ஐ கடந்துள்ளது. மேலும் 197 பேர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தனர். தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில், தமிழகத்தில் ஒரே நாளில் 26,465 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த பாதிப்பு 13,23,465 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 6,738 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 3,77,042 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 197 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 15,171 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் இணை நோய்கள் இல்லாத 47 பேர் உயிரிழந்துள்ளனர்.
டெல்லி, மகாராஷ்டிரா, பஞ்சாப் ஆகிய 3 மாநிலங்களில் கொரோனா பரவல் அடுத்த 10 நாட்களில் குறையும் என்றும், தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று அதிகரிக்கும் எனவும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்தியாவில் டெல்லி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கொரோனாவால் மோசமாக பாதிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பாதிப்பு இன்னும் சில தினங்களில் வீழ்ச்சியை நோக்கி செல்லும் என்று ஐதராபாத், கான்பூர் IIT ஆராய்ச்சிகளும் உலகளவிலான கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. இந்த கணிப்புகளின் அடிப்படையில் மகாராஷ்டிரா, டெல்லி, பஞ்சாபில் இன்னும் 5 to 10 தினங்களில் தொற்று பரவல் குறைய தொடங்கிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழகம், கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று மேலும் அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாநிலங்களில் அதிக கவனம் செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே வரும் 18ஆம் தேதிக்குள் இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை அதிகபட்சமாக 4,80,000 வரை செல்லலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு கொரோனா 2ஆம் அலையின் தாக்கம் இந்தியாவில் குறைந்துவிடும் என்றும் தெரிவித்துள்ளனர். திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்ஸிஜன் தயாரிக்கவும், செங்கல்பட்டு HLL பயோடெக் நிறுவனத்தில் கொரோனா தடுப்பூசி தயாரிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மத்திய அரசு ஆக்ஸிஜன் தயாரிக்க முழு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சூழலில் திருச்சி பெல் நிறுவனத்தில் ஆக்ஸிஜன் தயாரிக்க முன்வராதது ஏன் என கேள்வி எழுப்பினர். மேலும் மத்திய அரசுக்கு சொந்தமாக எத்தனை தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்கள் உள்ளன, அவற்றின் தற்போதைய நிலை என்ன, தடுப்பூசி தயாரிப்பதில் கடந்த 5 ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து வரும் 19ஆம் தேதி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்தனர். கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் யாரிடம் புகார் செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ், P புகழேந்தி அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கொரோனா சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் யாரிடம் புகார் செய்ய வேண்டும் என அரசுக்கு கேள்வி எழுப்பினர். மேலும் தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் எந்த பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும், என்ன தண்டனை வழங்கப்படும் என வினவிய நீதிபதிகள் இது தொடர்பான விவரங்களை மத்திய, மாநில அரசுகள் மே 12ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். கேரள மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக கொரோனா பரவலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. எனினும் மாநிலத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட மாட்டாது என்றும், கடுமையான கட்டுப்பாடுகள் மட்டுமே விதிக்கப்படும் எனவும் அண்மையில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்மாநிலத்தில் 41,953 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. எனவே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அறிவித்தார். அதன்படி கேரள மாநிலத்தில் முழு ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் 10ஆம் தேதியிலிருந்து 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. கர்நாடக மாநிலத்தில் கொரோனா 2வது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது. நாள்தோறும் சராசரியாக 50,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் தொற்று குறையாததால் முழு ஊரடங்கை அமல்படுத்துவதாக முதலமைச்சர் திரு எடியூரப்பா அறிவித்துள்ளார். வரும் 10ஆம் தேதி காலை 6 மணிக்கு தொடங்கி வரும் 24ஆம் தேதி காலை 6 மணி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என அவர் அறிவித்துள்ளார். அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்து வெளியே வருவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடியூரப்பா எச்சரித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் 2வது அலை
கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நேற்று மட்டும் புதிதாக 17,532 பேருக்கு பாதிப்புகள் உறுதியாகியுள்ளது. அம்மாநிலத்தில் மொத்த பாதிப்பு 7 லட்சத்தை தாண்டியுள்ளது. மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 5,182 அதிகரித்துள்ளது. தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ராஜஸ்தானில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இந்த உத்தரவின்படி வருகிற 31ஆம் தேதிக்கு பின்னரே திருமணங்கள் நடத்த அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் குண்டூரில் அமைந்துள்ள சுகாதார மையம் ஒன்றில் தடுப்பூசி போடுவதற்காக மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நசரப்பேட்டையில் இயங்கி வரும் சுகாதார மையம் ஒன்றில் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிக்கான 2வது டோஸ் செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்த தகவல் பரவியதும் அருகில் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் முண்டியடித்துக் கொண்டு சுகாதார மையத்தில் புகுந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்த போதும் சிலர் அத்துமீறி உள்ளே புகுந்தனர். கொரோனா தடுப்பூசி 2வது டோஸை 350 பேருக்கு செலுத்த திட்டமிட்டப்பட்ட நிலையில் 650க்கும் மேற்பட்டோர் சுகாதார மையத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்திய போலீசார் நிலவரத்தை அவர்களிடம் எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் கூட்டம் கலைந்து சென்றது. கொரோனா 3வது அலையின் போது குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக மகாராஷ்டிரா அரசு எச்சரித்துள்ளது. கொரோனா 2வது அலை நாடு முழுவதும் மிக தீவிரமாக பரவி வரும் நிலையில் கொரோனா 3வது அலையை தவிர்க்க முடியாது எனவும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு எச்சரித்திருந்தது. கொரோனா தொற்றின் 2 அலைகளின் போதும் மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமான மகாராஷ்டிரா 3வது அலையை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தோபே தெரிவித்துள்ளார். 3வது அலையின் போது 18 வயதுக்குட்பட்டோர் அதிக அளவில் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் இதற்காக குழந்தைகளுக்கென சிறப்பு சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜேஷ் தோபே தெரிவித்துள்ளார். கொரோனா பாதித்த குழந்தைகளோடு தாய்மார்களும் இருக்க வேண்டும் என்பதால் அதற்கான வசதிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் குழந்தைகளுக்கென சிறப்பு வெண்டிலேட்டர்கள் தேவை என்றும் திரு ராஜேஷ் தோபே தெரிவித்திருக்கிறார். கொரோனா தடுப்பூசிகளை மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்க அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியை தயாரிக்கும் சீரம் நிறுவனம் 1 டோஸ் தடுப்பூசியை மாநிலங்களுக்கு 300 ரூபாய்க்கு வழங்குகிறது. கோவேக்சின் தடுப்பூசியை தயாரிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனம் மாநிலங்களுக்கு 1 டோஸ் தடுப்பூசியை 400 ரூபாய்க்கு வழங்குகிறது. ஆனால் இரு நிறுவனங்களுமே மத்திய அரசுக்கு 150 ரூபாய்க்கு 1 டோஸ் தடுப்பூசியை வழங்குகின்றன. இவ்வாறு மத்திய அரசும் மாநில அரசுகளும் தனித்தனியாக கொரோனா தடுப்பூசியை வாங்கும் கொள்கையை ரத்து செய்ய வேண்டுமென மேற்கு வங்க அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பூசிகள் மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் எனவும் மேற்கு வங்க அரசு தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த மனு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி போடப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. டெல்லி அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி அச்சு ஊடகம், காட்சி ஊடகம் மற்றும் டிஜிட்டல் ஊடகம் என அனைத்து ஊடகத்துறையினருக்கும் தடுப்பூசி போடுவதற்காக தடுப்பூசி இயக்கம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அலுவலகங்களுக்கும் நேரடியாக சென்று தடுப்பூசி போடப்படும் எனவும் இதற்கான செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் எனவும் டெல்லி அரசு தெரிவித்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர், நீரிழிவு நோயாளிகள் போன்றோர் கொரோனாவால் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு மியூகோரமைகோசிஸ் எனப்படும் பூஞ்சை தொற்று ஏற்படுவதாகவும் இதுவே சிலருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் டெல்லியில் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ள பலருக்கு மியூகோர்மைகோசிஸ் எனப்படும் பூஞ்சை தொற்று பாதிப்புள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூஞ்சை என்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், நீரிழிவு நோயாளிகள் போன்றவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்படும் போது இந்த பூஞ்சை அவர்களை தொற்றிக்கொள்வதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுவே சிலருடைய உயிரிழப்புக்கு காரணமாக இருப்பதாக மருத்துவ நிபுணர் திரு மணீஷ் முஞ்சால் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கொரோனா பரவிய போதும் சிலரை இந்த பூஞ்சை தாக்கியதாகவும் ஆனால் இப்போது இதன் பரவல் அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பூஞ்சை பார்வை இழப்பை ஏற்படுத்துவதாகவும் சிறுநீரகம், இதயம் மற்றும் எலும்பு மஜ்ஜையை பாதிப்பதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னங்களில் வீக்கம்,
தீவிர மூக்கடைப்பு, கண்களில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் இந்த பூஞ்சை பாதிப்பு இருக்கலாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். சீனாவின் சினோஃபார்ம் கொரோனா தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு உபயோகித்துக் கொள்ள உலக சுகாதார நிறுவனம் அனுமதி அளித்துள்ளது. சீனாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசியான சினோஃபார்மை பயன்படுத்த அந்நாட்டு அரசு உலக சுகாதார நிறுவனத்திடம் அனுமதி கேட்டிருந்தது. அதன்படி அதுகுறித்து சோதனை செய்த உலக சுகாதார நிறுவனம் சினோஃபார்ம் தடுப்பூசியை அவசரகால பயன்பாட்டிற்கு உபயோகித்துக் கொள்ள அனுமதி அளித்துள்ளது. மேலும் இந்த தடுப்பூசியை 18 வயதுக்கு மேற்பட்டோர் 2 தவணைகளாக செலுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஃபைசர், பயோடெக், மொடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் மற்றும் அஸ்ட்ராஜெனெகா ஆகிய கொரோனா தடுப்பூசிகள் அவசரகால பயன்பாட்டிற்கு அனுமதி அளிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ள நிலையில் தற்போது சினோஃபார்ம் தடுப்பூசியும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசியின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தேர்வாகியுள்ளன. இறுதிப் போட்டியானது ஜூன் 18ஆம் தேதி முதல் ஜூன் 22ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் உள்ள லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் என ஏற்கனவே ஐசிசி அறிவித்திருந்தது. இந்நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சார்பில் விளையாட உள்ள வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் கேப்டன் விராட் கோலி, ரஹானே, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், புஜாரா, மயங்க் அகர்வால், விஹாரி, ரிஷப் பந்த், ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், பும்ரா, இஷாந்த் சர்மா, முகமது சமி, சிராஜ், சர்துல் தாக்கூர், உமேஷ் யாதவ் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். பேக்கப் வீரர்களாக KL ராகுல், ஷஹா இடம்பெற்றுள்ளனர். காத்திருப்பு வீரர்களாக அபிமன்யு ஈஸ்வரன், பிரசித் கிருஷ்ணா, அவேஷ் கான், அர்சான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அடுத்ததாக கேள்விகள் 1000 நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு